சற்று முன் வெளியே இருக்கக்கூடிய முக்கிய அறிவிப்பு, மீண்டும் 2026 நகைக்கடன் வாங்கியவர்களுக்கு குட் நியூஸ். அதுக்கு முன்னால நீங்க இப்ப தான் நம்ம சேனல புதுசா பார்க்குறீங்கன்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் இது போன்ற பயனுள்ள தகவல் உடனுக்குடன் கிடைக்கும். சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். தமிழகத்தில் 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான அரசியல் களம் தற்போதே சூடுபிடிக்க தொடங்கிவிட்டது. குறிப்பாக பிரதான எதிர்க்கட்சியான அதிமுக தனது தேர்தல் வாக்குறுதிகளை தவணை முறையில் வெளியிட்டு ஆளும் தரப்பிற்கு நெருக்கடியை தந்துள்ளது. இதையடுத்து திமுக எந்த மாதிரியான தள்ளுபடியை செய்ய போகிறது? குறிப்பாக கூட்டுறவு சங்க நகை தள்ளுபடி, விவசாய தள்ளுபடி, கல்வி தள்ளுபடி போன்றவற்றில் எதிர்பார்ப்புகள் வலுத்து வருகிறது. சில நாட்களுக்கு முன்பு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி 2ஆம் கட்ட தேர்தல் வாக்குறுதியை வெளியிட்டிருந்தார். அதில் பலவிதமான அறிவிப்புகள் இருந்தாலும் 3 விதமான அறிவிப்புகள் தமிழக மக்களின் கவனத்தை ஈர்த்தன. அதிமுக ஆட்சிக்கு வந்தால் மாணவர்களின் கல்வி கடன் ரத்து செய்யப்படும், முதியோருக்கான மாத ஓய்வூதியம் 2000ஆக உயர்த்தப்படும், மாற்றுத்திறனாளிகளின் கூட்டுறவு வங்கிகளில் பெற்ற கடன்கள் தள்ளுபடி செய்யப்படும், இஸ்லாமிய உள்ளிட்ட சிறுபான்மை பெண்கள் சுயதொழில் தொடங்க வட்டியில்லா கடன் வழங்கப்படும் என்று எடப்பாடி பழனிசாமி அறிவித்திருந்தார். இந்த அறிவிப்புகள் வெளியானதுமே ஆளும் திமுக அரசு என்ன செய்ய போகிறது என்ற கேள்வி மக்களிடையே எழ ஆரம்பித்துவிட்டது. இதற்கு காரணம் கடந்த 2021 தேர்தலின் போது திமுக அளித்த 5 சவரன் வரையிலான நகைக்கடன் தள்ளுபடி பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியது. சொன்ன வாக்குறுதியை திமுக அரசு நிறைவேற்றியதால் மீண்டும் ஒரு முறை நகைக்கடன் தள்ளுபடி வருமா என்ற ஏக்கம் இல்லத்தரசிகளிடையே நிலவுகிறது. நகைக்கடன் தள்ளுபடி செய்யப்படுவதால் ஏழை மற்றும் நடுத்தர குடும்பங்கள் தங்களின் அவசர தேவைக்காக அடகு வைத்த சொத்துக்களை மீண்டும் பெற முடிகிறது. அந்த குடும்பங்களின் பொருளாதார பாதுகாப்பை உறுதி செய்வதோடு வட்டி கட்டும் சுமையிலிருந்து அவர்களை விடுவிக்கிறது. அடுத்ததாக மாணவர்களின் நீண்டகால கோரிக்கையான கல்விக்கடன் தள்ளுபடி குறித்தும் பல எதிர்பார்ப்புகள் உள்ளது. ஒருவேளை அரசு கல்விக்கடனை தள்ளுபடி செய்தால் அதன் நேரடி பலன் படித்து முடித்துவிட்டு வேலை தேடும் இளைஞர்களுக்கு கிடைக்கும். வங்கிகளின் கடுமையான வசூல் நடவடிக்கைகளில் இருந்து மாணவர்கள் விடுபடுவதுடன் அவர்களின் மன உளைச்சலின்றி தங்கள் தொழில் வாழ்க்கையை தொடங்க இது உதவும். குறிப்பாக பின்தங்கிய சூழலிலிருந்து வந்த உயர்கல்வி பயின்ற மாணவர்களுக்கு இது ஒரு புதிய வாழ்வாதாரத்தை அமைத்துக் கொடுக்கும். விவசாய கடன் தள்ளுபடியை பொறுத்தவரை அது தமிழகத்தின் முதுகெலும்பாக விளங்கும் விவசாயிகளுக்கு ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதமாகும். இயற்கை சீற்றங்கள், பருவமழை பொழிதல் மற்றும் விளைபொருட்களுக்கு உரிய விலை கிடைக்காமை போன்ற பல காரணங்களால் விவசாயிகள் தொடர் நஷ்டத்தை சந்தித்து வருகின்றனர். இந்த சூழலில் கூட்டுறவு வங்கி கடன்கள் தள்ளுபடி செய்யப்பட்டால் விவசாயிகள் மீண்டும் புத்துயிர்ப்புடன் அடுத்த பருவ சாகுபடிக்காக தயாராக முடியும். இது கிராமப்புற பொருளாதாரத்தை சீரமைப்பதுடன் விவசாயிகளின் தற்கொலை போன்ற துயர சம்பவங்களை தடுக்க வழிவகுக்கும். இப்படி ஒவ்வொரு தள்ளுபடி அறிவிப்பும் சமூகத்தின் ஒரு குறிப்பிட்ட பிரிவினருக்கு பெரும் நிம்மதியை தரக்கூடியது என்பதால் தேர்தல் சமயங்களில் அவைகளுக்கான எதிர்பார்ப்பு கூடுகிறது. அதிமுகவின் மாற்றுத்திறனாளிகள் கடன் தள்ளுபடி மற்றும் சிறுபான்மை பெண்களுக்கான வட்டியில்லா கடன் போன்ற அறிவிப்புகள் நேரடியாக விளிம்பு நிலை மக்களை சென்றடையும். இதற்கு போட்டியாக திமுக அரசு வரப்போகும் இடைக்கால பட்ஜெட் கூட்டத்தொடரிலோ அல்லது தேர்தல் நெருக்கத்திலோ விவசாய கடன் அல்லது கல்வி கடன் குறித்து அதிரடி அறிவிப்பை வெளியிடும் என்று அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது இந்த தள்ளுபடி அறிவிப்புகள் அனைத்தும் சாமானிய மக்களின் கையில் உபரித பணத்தை மிச்சப்படுத்தும். இதுபோன்ற நகைக்கடன் தள்ளுபடி, விவசாய கடன் தள்ளுபடி மற்றும் கல்வி கடன் தள்ளுபடி சம்பந்தமான தகவல் எல்லாம் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேர்தல் வேறு வரப்போகுது, பல அறிவிப்புகள் பார்த்தீங்கன்னா மக்கள் கிடைக்க போகுது. ஸோ உடனுக்குடன் தெரிஞ்சுக்கலாம். நம்ம சேனலை ரெகுலராக பாருங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி.